நான் தான் உங்கள் கௌஷிகமாக எப்படி இருக்கிறீங்க, நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ பாருங்க. காலமையே பீஸா வாங்கி அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் சீஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் எங்கிட்ட உரைப்பு ஸ்ரீலங்கா ஸ்டைலில் உரைப்பாக சாப்பிடணும் நாங்கள். அதனால் அப்படி போட்டு அவனுக்குள்ள வைக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை தெளிச்சியாக பாருங்க. ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒன்றவருக்கு ஸ்கூலில் கொடுத்து விட்டுருக்கிறது. என்னென்னு சொல்லியண்டா அவர் என்னென்ன இந்த ஹாலிடேக்குள்ளே என்னென்ன செய்தவர் இதெல்லாம் அவரை செய்விக்கணும், ஏதாவது 3 செய்விக்கணும் என்று சொல்லி அதில் ஃபோட்டோக்கள் எடுத்து நாங்கள் ஒட்டி எழுதி கொடுத்துருவோம்ண்டு. இதெல்லாம் அவர் செய்த விஷயங்கள் இந்த லீவுக்குள்ளே கலோவின் படக்கிறவர் தானே டின்னர் மேக் பண்ணினவர், ஷாப்பிங் போனது, சைக்கிள் ஓடினது அப்படின்ட்டு இதுகளை இப்போ நான் இதில் புக்கில் ஒட்டி எழுத போகிறேன். ஸ்ரீலங்காவிலிருந்து மாமி கொடுத்த கருவாடு, ரத்திரி கருவாடு. இது பாருங்க, கலர் அடிக்க கூட்டு கலர் எல்லாம் கையெல்லாம் அழிக்குட்டி பாப்பா வாஷ் பண்ணுவோம். ஃபர்ஸ்டா கை மாமி எப்படி பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கான்னு பாருங்க. வாஷ் பண்ணணும். பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டிருக்குறா உள்ளுக்குள்ள, கருவேப்பிலை பெருஞ்சீரகம் மணக்கும் என்று சொல்லிட்டு இங்கே பாருங்க, கருவேப்பிலை பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு பேக்கிங் பண்ணிருக்கிறா. என்ன மணக்கு மணங்கி பாருங்க, நிறைய பெருஞ்சீரகம். விஷ் பண்ணுவோம் அம்மா குட்டி, வாஷ் பண்ணுவோம். பண்ணணும்மா. ட்ரை ஃபிஷ் ஐயா இது, இட்ஸ் a dry fish. ஷோ டீச்சிங் ஆல்ரெடி என்னிட்ட இருந்தது கொஞ்சம் கருவாடு, அதை 4-5 கருவாடு தான் போட்டு இதை நல்ல வடிவா நாங்கள் கழுவி எடுப்போம். நீங்கள் அழையாதீங்க, மணக்க போதும் கூட கையில் கழுவி எடுப்போம். இதை இவ்வளவு கருவாடு எடுத்துருக்கிறேன். இதை தரப்ப நான் நல்ல வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன். இது நெத்தலி கருவாட்டு சம்பல். ஜம்மி தள்ளுங்க விடுங்க. அதோட பாருங்க பருப்பு கறி, முட்டை குழம்பு வைக்க அப்புறம் முட்டை அவியுது. முட்டை குழம்புக்கு ரைஸ் போட்டுட்டேன். குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம் பூடு பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதில் வதக்க போகிறேன். அங்கால பெரம்பு இங்கே இந்த பிள்ளைய எக்குடைச்சி தர சொல்லி சொன்னேன். நான் ஹெல்ப் பண்ணுறாராமா. என்னென்ன எக்குடைக்கிறது? வாவ், யூ குட் பாய் ஐயா. ஆல்ரெடி இங்கே ஒரு எக்குடைச்சிட்டாரு. அவள் டூ குட் ஒர்க். Mommy do this. Mama, நீங்க செய்யுங்க. Good work. Good boy. தக்காளி பழம் போட்டு முட்டை குழம்புக்கு அப்படியே ஒரு கப் தண்ணி விட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பழப்புளியும் விட போகிறேன். பழப்புளியும் விட்டு அப்படியே முட்டை குழம்பை கூட்டி போட்டு முட்டை குழம்பு அப்படியே வத்தி வரைக்குள்ளே தான் அப்படியே முட்டையை போட போகிறோம். நாங்கள்லாம் பருப்பு கரைக்கி தேங்காய் பால் விட்டு தாளித்ததில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சினாலும் அதுவும் போட்டு பருப்பு கறி வச்சுட்டேன். முட்டையை அப்படியே கொஞ்சம் 4 கீரை வெட்டி போட்டு முட்டை அப்படியே வத்தி வரைக்குள்ளே அதுக்குள்ளே முட்டையை போட்டு அப்படியே பிரட்டில் இறக்குறதா முட்டை குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக வீட்டை இதுவும் இல்லாட்டிக்கு இப்படி முட்டை குழம்பும் நெத்தலி கருவாடு பொரியல் வச்சு பருப்பு கறி வச்சு சாப்பிட மத்தியானம் நல்லா இருக்கும். நான் அப்படியே முட்டை குழம்பு பருப்பு கறிலாம் வச்சுட்டு இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் வீட்டை போக போகிறேன். அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டை போகிறதுக்காகவும் ரோல் செய்ய போகிறேன். அவங்க வீட்டை சும்மா அன்றைக்கு செய்து நான் ரோல் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன்னு பாருங்க. சும்மா ரோல் செய்து கொண்டு போயிட்டு அங்கே அதை பொறிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு டீ போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம்னு சொல்லி வலிக்கிட்டேன். அவங்களோட வீடு கொஞ்சம் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் 50 மைல் தூரத்தில் போகணும். ரொம்ப இயற்கை காய்ச்சல் தான் ரோட்டில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டு போனேன். நான் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாப்பாடு மஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு பொரியல் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுக்கிறேன் சேனலில், மறுபடியும் சொல்லுறேன். கருவாட்டை பொரிச்செடுத்து போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதை எண்ணெய்க்குள்ளே வதக்கிட்டு கருவாடை பிறகு அப்படியே
மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான உரைப்பு தனி மிளகாத்தூளோ குழம்பு மிளகாத்தூளோ போட்டுட்டு அப்படியே கருவாடை போட்டு பிரட்டி எடுத்தால் நீங்கள் கருவாட்டு பொரியலனும் சொல்லலாம், கருவாட்டு சம்பளனும் சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது புட்டு, பான், வெள்ளைச்சோறு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ என் ஃப்ரெண்ட் வீட்டை போயிட்டு வந்து நைட்டு அரிசிமா புட்டு தான் நான் வைக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது அரிசிமா புட்டுக்கும். பாருங்கோ வீடியோவை தொடர்ச்சியாக. கிராமத்துக்குள்ளால இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். கிராம ரோட் உண்டு. லண்டனில் எப்படி கிராமம் இருக்குன்னு பிரிட்ஜை பாருங்க. இது ரயில் போகிற பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழால ஆறு போகுது, மேலே அது பிரிட்ஜ் உண்டு. அப்படியே இயற்கை காட்சியில் பார்த்து கொண்டு போயிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டையும் சந்திச்சிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு அப்படியே வீட்டை வந்துட்டு அரிசிமா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் அவிச்சேன். நான் அவிச்சு நெத்திலக்கரோட பொரியலோட சாப்பிட்டுட்டு அந்த நாளை அப்படியே என்ஜாய் பண்ணினாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க. நான் உங்கள் கௌஷி கட்டாயமாக பதில் போடுவேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல். என்னுடைய வீடியோ பார்க்குற என் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். பாய் பாய்.